டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலேருந்து மதிமுக அதிரடியாக விலக போகுது அப்படின்னு தான் இவங்க பேசுகிறத வச்சு, இவங்க பண்ணுற நடவடிக்கைகளை வச்சு சிம்டம்ஸ் அதிகமாக தெரியுது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்கணும். துரை வைகோ அவர்கள் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் போகும்பொழுது அவர் கொடுத்த பேட்டி ரொம்ப சர்ச்சையை கிளப்பிச்சு. ஸோ அப்போவே அவர் திமுக கூட்டணியிலேருந்து விலக போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் அடிபட்டு இருந்தது. ஆனாலும் அதை 27ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்கிறேன், பொதுக்கூட்டத்தில் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டார். ஆனால் அடுத்தடுத்து மதிமுகவில் இருக்கிற செயல்கள், பேச்சுகள், நடவடிக்கைகள் எல்லாமே திமுகவை கார்னர் பண்ணி விட்டு வெளியேறாங்க அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் பாம்புக்கு பாலை வாத்தாலும் அது கடைசியில் விஷத்தை தான் கற்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் திமுக ஒரு நச்சு பாம்பு. நீங்கள் திமுகவுக்கு எந்த அளவுக்கு நல்லது செஞ்சாலும் அது நம்மளை அழிக்க தான் நினைக்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை அவர் என்ன பண்ணுறாரு, முன்வைக்கிறார். இதை மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களோ இல்லை முதன்மை செயலாளர் அவருடைய மகன் துரை வைகோ அவர்களோ கண்டித்தார்கள் அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் அவர்கள் சொன்ன கருத்தை 2 பேருமே ரசிச்சாங்க அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவை போய் சந்திக்கிறாரு வைகோ அவர்கள். அடுத்தது கையோட விஜய் அவர்களை போய் சந்திக்கிறார். ஏன் விஜய் அவர்களை சந்திச்சாரு, எதுக்கு மதிமுக இந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்விகள் நம்ம மத்தியில் இருக்குதுல்ல. ஒன்றுமே இல்லைங்க. வைகோ அவர்களுக்கு டெல்லியில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற ஒரு பதவியை கொடுக்க போகிறதா இங்கே பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. ஏன்னா வைகோ அவர்கள் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவர் ஆற்றிய உரைகளை தொகுத்து வழங்கி அவர் என்ன பண்ணுறாரு, புக் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாரு, வெளியிட போகிறார். சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா இருக்கிறார்ல, நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர், அவர் வெளியிட முதல் பிரதியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்க போகிறாரு அப்படின்லாம் பேசப்பட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே மதிமுகவுக்கு விஜய் கொடுத்த ஆஃபரு அவ்வளோ பெரிய ஆஃபரு, மகா பெரிய ஆஃபர். என்ன ஆஃபர் அப்படின்னா, ஒரு கட்சி இங்கே ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமிப்பாங்க. அந்த கட்சி சார்பாக, அந்த ஆட்சி சார்பாக அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கேட்பாங்க. இந்த சிறப்பு பிரதிநிதி பதவி அப்படின்றது இங்கே மாநில அமைச்சர்கள் இருக்கிறாங்களா, அந்த அந்தஸ்துக்கு ஈக்குவலான ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பதவி அப்படின்னு சொல்லணும். மாநிலத்துடைய கோரிக்கைகள், கோப்புகள், இந்த மாதிரி செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இந்த பிரதிநிதி ஒரு பாலமாக இருந்து என்ன பண்ணுவார், இந்த கோப்புகளை கொண்டு போய் சேர்க்கறது, அது மாத்திரம் பல விஷயங்களை கேட்டு வாங்குறது அப்படின்ற விஷயத்த இவர் தான் என்ன பண்ணுவார். இந்த உறவு முறையில் இவர் தான் இருப்பார். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பதவியை யாருக்கிட்ட கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி தாவேக்காவில் நிலவிச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் வேணும். சும்மா ஏனோதானோ விஷயங்களை ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன் அப்படின்றலாம். இது நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது அனுபவமிக்க ஆட்கள் இருந்தால் தான் இதை பக்காவாக பிசுறு இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணும். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய பாஜக அரசுக்கிட்ட பல நேரங்களில் நம்ம ஃபைட் பண்ணி நமக்கான உரிமைகளை இங்கே வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இங்கே நம்ம இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுக ஆட்சி காலத்தில் இது அப்படிதான் இருந்தது. ஸோ தாவேக்கா ஆட்சி காலத்தில் இப்படி ஃபைட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்திலோட பார்த்தோம், ஆளுநர் அவர்கள் எந்த அளவுக்கு உரையாற்றினார், ஆளுநர் அவர்களை எந்த அளவுக்கு இவங்க கூழ்படுத்தினாங்க, தேசிய கீதம் பாடி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டு மரபியே இவங்க மீறி இருக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஏங்க கவர்மெண்ட் ஆர்டரையே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, மீறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கலைஞர் ஆட்சியில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. நம்ம அரசு நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு லாஸ்ட்டில் தான் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரசாங்கம் போட்ட ஒரு இதுவை இவங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மரபையே மீறி இருக்கிறாங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயங்கள். இதுவும் ஜேசிடி பிரபாகர் ஐயாலாம் இருக்கிறார் பாருங்க, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இது முரண்பாடே கிடையாது, இது மட்டும் இருந்து இப்படி தான் செயல்படுத்துவோம். ஏன் தமிழ்தாய் வாழ்த்துட்டு பாடிட்டு தேசிய கீதம் பாடுனா என்ன தப்பு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது முரண்பாடெல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, அந்த அதிகார திமிருன்னுவாங்கல்ல, ஒரு அதிகார ஆணவம்னுவாங்களா, அந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எங்கே நமக்கு எழும்புது. என்னதான் இருந்தாலும் ஒரு மரபுன்னு ஒன்று இருக்குங்க. ஒரு மரபு இப்படிதான் அப்படின்னா நம்ம இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு முடியுமா?
அப்படிலாம் முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நம்ம படுத்துக்கிட்டு போத்திக்கலாம், இல்லை போத்திக்கிட்டு படுத்துக்கலாம், இதில் வேணால் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஆனால் இப்படி தான் சாப்பிடுன்றதுக்காக இல்லை இப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்கிற அந்த மரபை மாற்றவே முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் மாற்றிருக்கிறாங்க. அதுதான் இங்கே பேசும் பொருளாக இருக்குது. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் டெல்லி கிட்ட கொஞ்சம் நுணுக்கங்களாக சட்ட ரீதியாக பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், போராடணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கையாள் பண்ணணும் அப்படின்றது தாவேக்காவுக்கு இப்போ ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. ஏன்னா தாவேக்காவில் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஒருவேளை உள்ளே வந்துட்டு அதிகாரிகள் இவங்க கைட் பண்ணி நடத்தலாம். இப்போ ஏன்னா எல்லா மினிஸ்டர்கள் அப்படி தானே, அதிகாரிகள் தானே எல்லாரும் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் இங்க பண்ணிட்டு, இப்போ விஜயை கூட யார் இயக்குறான்னு நினைக்கிறீங்க? பின்னாடி அதிகாரிகள் தான். விஜய்லாம் தானாலாம் வந்து ஒரு முடிவு எடுத்துட முடியாது, ஒரு விஷயங்கள் முடியாது. ஜான் ஆரோக்கியசாமி இருப்பாரு, அவர் ஜோசியர் இருப்பாரு, அது மாத்திரம் இல்லை ஜெகதீசன் இருக்கிறாரு, ஆதவர்ஜுனா இருக்கிறாரு, அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட உதவியோட தான் இவர் செயல்படுறாரு கண்டி, மற்றபடி வரல. மற்ற அமைச்சர்கள் அப்படிதான், அதிகாரிகளுடைய உதவினால தான் இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாமே செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதிகாரிகள் வரைக்கும் தாவேக்காவுடைய அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, யாரையாலும் அடிச்சுக்க முடியாது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது போல ஒரு புது ஆளை போட்டு அதிகாரிகளை வச்சு இங்க வந்து நடத்தலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்கணும். அதிகாரிகள் இருந்தாலும் ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா இங்கே பல விஷயங்களை மாற்றிடலாம். ஒன்றிய பாஜக அரசுகிட்ட பல விஷயங்கள் கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தாவேக்கா கிட்ட இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வைகோ அவர்கள் இதுக்கு ஆப்டபிளான மனுஷன், வைகோ அவர்கள் இதில் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அதனால தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வைகோ அவர்களை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே விஜய் அவர்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, பவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கும் விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் இந்த அளவுக்கு மதிமுக சொம்பு தூக்குறாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இந்த 2 எம்எல்ஏக்களும் திமுகவினுடைய உறுப்பினர்கள் தான், மதிமுக உறுப்பினர்கள் கிடையாது. ஏன்னா இது துரை வைக்கவே சொல்றாரு. துரை வைக்க என்ன சொல்றாருன்னா, அந்த 2 எம்எல்ஏக்கள் மதிமுகவே கிடையாதுங்க. இங்கேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் திமுக கிட்ட உறுப்பினர் கார்டு வாங்கி தான் அவங்க எலெக்ஷனில் நின்னாங்க. ஸோ அவங்க திமுக காரங்க தான், ஆனாலும் எங்களுடைய கட்சிக்காரங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ இதில் பயங்கரமான சட்ட சிக்கல்லாம் இருக்கு. ஒருவேளை திமுக கொறடா அப்படின்னு ஒரு இருக்காங்கல்ல, அந்த கொறடா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அந்த கொறடா படி தான் நீங்க கேட்கணும். இல்ல கட்டி நீங்க அந்த கொறடா பேச்சை மீறி செயல்பட்டீங்கன்னா உங்களை தகுதி நீக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் செய்வாங்க. ஒருவேளை தகுதி நீக்கம் செஞ்சாலும் உங்களால் எலெக்ஷனில் நிற்க முடியாது, பயங்கரமான சட்ட சிக்கல் ஏற்படும் இப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ இந்த 2 பேரும் மதிமுக சொற்படி கேட்டு அவங்க படி செய்வாங்களா, இல்லை எதுக்குப்பா சட்ட சிக்கல், நம்ம திமுக பக்கம் வந்துட்டோம், மதிமுக இல்லைன்னு போயாச்சு, எதுக்கு வேண்டாம் நம்ம திமுக பக்கமே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலைக்காகத்தான் இப்போ வைகோ அவர்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பதவி கொடுக்க போறாங்க, அவர் எப்பவே பவர்ல வச்சுக்க போறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு மதிமுகவிலிருந்து இந்த மாதிரி கடுமையான சொற்கள் திமுகவை எதிர்த்து இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. 27ஆம் தேதி நாங்க வந்து முடிவு பண்ணுவோம், 27ஆம் தேதி நாங்க பொதுக்கூட்டத்தில் முடிவு பண்ணி நாங்க வெளியேறுவோம் அப்படின்னு. 27ஆம் தேதி வரைக்கும் வெளியே வெயிட் பண்ண வேண்டானே, இப்போவே நீங்க கிளம்பிடலாமே, தெரிஞ்சு போச்சு. நீங்க திமுக கூட்டணியில இருந்து தாவேக்கா கூட்டணிக்கு போறீங்க, தாவேக்காவுக்கு சொம்பு தூக்க போறீங்க, தாவேக்காவை நீங்க தலையில வச்சு அட போறீங்க. ஆளுநர் உரைனா சூப்பர் உரை அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்றாரு, நம்மளால கேட்டுக்கவே முடியல, ஜீர்ணிச்சுக்க முடியல அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. தேசிய கீதம் பாடினது கரெக்டுன்னு சொல்றாங்கங்க. இதெல்லாம் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவில்லை. கொள்கை கூட்டணி சொன்னீங்களே, இந்த கொள்கை கூட்டணியெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு இப்போ யோசிக்க தோணுது. இதெல்லாம் சுயநலவாதி அரசியலாக மாறிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு இங்கே முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலை ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் வைகோ அவர்களுக்கு இங்கே பவர் கொடுக்குறாங்க, அவங்க எம்எல்ஏக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு மதிமுக திமுக கூட்டிலேருந்து அதிரடியாக விலக போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அது மாத்திரம் இல்லாமல் வைகோ அவர்களுக்கு டெல்லியில் அவருக்கு சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்து அங்கே அங்கீகரிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே பேசும் பொருளாக இருக்குது. இதை விஜய் அவர்கள் வைகோ அவர்களுக்கு இந்த பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு தாராளமாக எந்தவித நோ அப்ஜெக்ஷன் சொல்லவே கிடையாதுங்க. தாராளமாக ஓகே சொல்லிட்டாரு, அவரும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. வைகோ அவர்கள் கூடிய விரைவில் டெல்லி தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதியாக அவரை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே தமிழக நாட்டு அரசியலில் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.